பைரட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே விஷயம் நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ தான். இல்ல சாரி, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். அப்படிப்பட்ட அன்பிரேக்கபிள் கேரக்டர் தான் ஜாக் ஸ்பேரோ. சொல்லப்போனால் அந்த கேரக்டரை நம்ம தலைவன் ஜானி டெப் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. அந்த ஜாக் ஸ்பேரோட கேரக்டரை சொல்லப்போனால் ஜானி டெப்பை தவிர, என் தலைவனை தவிர வேற எவனாலையும் அந்த கேரக்டரை கன்ஃபார்ம் நடிக்கவே முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ஜாக் ஸ்பேரோ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிராண்டாக ஒட்டியாச்சு. தலைவன் ஜானி டெப் மட்டும்தான் அந்த கேரக்டர் நடித்தா அவர் மட்டும்தான். இல்லைன்னா அந்த படம் ஃப்ளாப்பு தான். நானே சொல்கிறேன், கன்ஃபார்ம் அந்த படம் ஃப்ளாப்பு தான். ஏன்னா ஜானி டெப் இல்லாமல் அந்த கேரக்டரை இன்னொரு ஆள் ரோல் பண்ணால் சுத்தமாக நல்லாவே இருக்காது. அந்த 5 பார்ட்லேயுமே அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் த திங்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே லிட்ரலி செம்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் த ஒரு ஹானரபிள் கேரக்டராக தான் நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனில் ஜாக் ஸ்பேரோ காட்டியிருக்காங்க. யாரெல்லாம் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் 6க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ஜானி டெப்போட ஆக்டிங்.